ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி தெரிந்து கொள்ளும் பக்கத்தில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தங்க விலை வந்து தொடர்ச்சியாக வந்து கம்மியாகிட்டு இருக்குது. ஸோ நாளைக்கு வந்து நம்ம ஒரு பெரிய ட்ராப் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இப்போ வந்து தொடர்ச்சியாக கம்மியானதுக்கு ரீசன் என்ன, ஸோ இன்னும் ப்ரைஸ் வந்து எவ்வளோ கம்மியாகிறதுக்கு சான்ஸ் இருக்குது, எந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் நம்ம யூஎஸ் ட்ரேடிங் செஷனில் இன்னும் கவனிக்கணும் அப்படின்ற பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போட வீடியோஸ் தவறாக உங்களை வந்து சேரும். ஓகே, ஸோ ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ் டாலர்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு ரவுண்ட்ஸ்க்கு வந்து $1865 வந்து கோல்ட் ப்ரைஸ் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நம்ம ஒரு ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிராமுக்கு வந்து $20 கம்மியாக இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா லைவில் வந்து போய்கிட்டு இருக்கு. இன்னும் மார்க்கெட் வந்து டேரெக்டாக அப்டேட் ஆகல. ஸோ டாலர் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது 93.71 வந்து கரண்டாக போய்கிட்டு இருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 0.3% வந்து இன்னைக்கு வந்து இன்க்ரீஸ் இருக்கு. ஸோ நம்ம மார்னிங் வந்து பார்க்கும்போது 0.12% தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இப்போ வந்து 0.3% இன்க்ரீஸ் ஆன ஒரு சிச்சுவேஷன் இருக்கு. ஸோ அதுக்கு ரீசன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, யூஎஸ்லேருந்து ரிலீஸ் ஆன 2 மேஜர் ரிப்போர்ட் தான். ஸோ அதில் ஃபஸ்ட்டுன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது யூஎஸோட ஜாப்லெஸ் கிளைம்ஸ் ரிப்போர்ட். இது வந்து ஃபோர்காஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 7.7 ஜாப்ஸ் வந்து, அதாவது 7.7 லேக்ஸ் ஜாப்ஸ் வந்து இன்றைக்கி ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க, அதாவது கிளைம்ஸ்க்காக ரெஜிஸ்டர் பண்ணுவாங்கன்னு இருந்துச்சு. பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா 7.5 லேக்ஸ் ஜாப்ஸ் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஃபோர்காஸ்ட்டை விட பெட்டராக வந்து ரிலீஸ் ஆனனால இது வந்து யூஎஸ் டாலருக்கு வந்து ஒரு பெரிய சப்போர்ட்டிவாக வந்து அமைஞ்சது. ஸோ செகண்ட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, யூஎஸோட ஜிடிபி ரிப்போர்ட். இது வந்து 33.1% வந்து ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இதில் ஃபோர்காஸ்ட்டில் வந்து கொடுத்தது பார்த்தீங்கன்னா 32% தான். ஸோ இதுவும் வந்து ஃபோர்காஸ்ட்டை விட வந்து ரொம்பவே பெட்டராக ரிப்போர்ட் ஆனனால யூஎஸ் டாலருக்கு வந்து ரொம்பவே ஸ்ட்ரெங்தன் ஆச்சு. ஸோ இந்த ரீசனால் வந்து பார்த்தீங்கன்னா கோல்ட் ப்ரைஸ் வந்து இமீடியட்டாகவே வந்து $12 வந்து கம்மியாக இருக்குது. ஸோ இது மட்டும் இல்லாமல் யூஎஸ் மட்டும் இல்லாமல் நம்ம இன்னும் சில எக்கனாமிக் இன்ஃபர்மேஷனுக்காக வெயிட் பண்ணிருந்தோம். ஸோ அது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ECBயோட இன்ட்ரெஸ்ட் ரேட் டிசிஷன். ஸோ ECBயோட இன்ட்ரெஸ்ட் ரேட் டிசிஷன் மீட்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸை வந்து எந்த ஒரு மாற்றமும் இல்லை, அதே மாதிரி தான் விட்டுருக்காங்க. ஸோ இந்த மீட்டிங்கில் வந்து ரொம்ப முக்கியமாக எதிர்பார்த்தது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, யூரோப்பியன் மார்க்கெட்டை வந்து இம்ப்ரூவ் பண்ணுற மாதிரி ஸ்டிமுலஸ் மெஷர்ஸ் எதாவது ரிலீஸ் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன் தான். பட் ஆனால் வந்து யூரோப் சைட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு ஸ்டிமுலஸ் பேக்கேஜுமே வந்து எக்கனாமி இம்ப்ரூவ் பண்ணுற மாதிரி ரிலீஸ் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அந்த இன்ஃபர்மேஷனுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா யூரோப்பியன் ஸ்டாக் மார்க்கெட் வந்து கண்டினியூஸாக வந்து ஃபாலோ ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ வந்து காலையில் வந்து கொஞ்சம் பாசிட்டிவாக இருந்துச்சு. இந்த மீட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக வந்து ஸ்டாக் மார்க்கெட் டவுன் ஆகிடுச்சு. ஸோ இதுவும் வந்து யூஎஸ் டாலருக்கு வந்து கொஞ்சம் வந்து ஸ்ட்ரென்த் கொடுக்குற மாதிரி அமைஞ்சிருச்சு. ஸோ இது இல்லாமல் இன்னும் யூஎஸ் டாலருக்கு ஸ்ட்ரென்த்தாக அமைஞ்சதுன்னு சொல்லி பார்த்திங்கன்னா WTI, அதுக்கப்புறம் வந்து பிரெண்ட் க்ரூட் ஆயில் பிரைஸ். ஸோ இந்த ரெண்டுமே வந்து இன்றைக்கி -4.8% வந்து நெகட்டிவில் இருக்குது. ஸோ தொடர்ச்சியாக வந்து ஆயில் ப்ரைஸும் வந்து நெகட்டிவாகவே இருக்கிறனால டாலருக்கு வந்து பயங்கரமான ஒரு சப்போர்ட்டிவாக இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்து ஆயில் ப்ரைஸ் அப்படின்னு சொல்கிறது பாசிட்டிவாக டேர்ன் ஆகிறதுக்கு வந்து ஒரு சான்ஸ் வந்து ரொம்பவே ஒரு கம்மியான ஒரு சிச்சுவேஷனில் தான் இருக்குது. ஸோ இதுவும் வந்து ஒரு டாலருக்கு வந்து பயங்கரமான சப்போர்ட் அப்படின்னு தான் வந்து சொல்லணும். ஸோ இதுக்கு மேலே இன்றைக்கி வந்து நம்ம யூஎஸ் ட்ரேடிங் செஷனில் எந்த ரிப்போர்ட்காக வெயிட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, யூஎஸோட பெண்டிங் ஹோம் சேல்ஸ் ரிப்போர்ட் அப்படின்னு ஒன்று வர வேண்டியிருக்கு. ஸோ இதுவும் வந்து ஃபோர்காஸ்ட்டில் வந்து ஆக்சுவலாக வந்து பாசிட்டிவாக தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபோர்காஸ்ட்டில் கொடுத்துருக்க மாதிரியே வந்து பாசிட்டிவ் வந்துச்சுன்னா கோல்ட் ப்ரைஸ் வந்து மறுபடியும் வந்து ரொம்பவே வந்து டவுன் ஆகிறதுக்கான ஒரு சான்ஸ் இருக்குது. ஸோ இது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி யூஎஸ் ஸ்டிமுலஸ் பற்றின எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் இல்லாத போது வந்து கண்டிப்பாக வந்து கோல்ட் ப்ரைஸ் வந்து ட்ராப் ஆகும் அப்படின்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷன். ஸோ எவ்வளோ வந்து ட்ராப் ஆகும் அப்படின்னு எக்ஸ்பெக்டேஷன் பார்த்தீங்கன்னா, இப்போ வரைக்கும் கரண்ட்டாக $1865 வந்து போய்கிட்டு இருக்கு. ஸோ இது வந்து 1860 கீழே வந்து கம்மியாகிற பட்சத்தில் தான் கண்டிப்பாக வந்து 1840 வந்து ஈஸியாக டச் ஆகிடும். ஸோ அதுக்கடுத்து இதோட சப்போர்ட் லெவல்னு சொல்லி பார்த்தீங்கன்னா $1820 வந்து இருக்குது. ஸோ இது வந்து டெக்னிக்கல் அனாலிசிஸ் படி இதில் ப்ரைஸ் எக்ஸ்பெக்டேஷன். ஸோ எப்படி வந்து இந்த ட்ரேடிங் செஷனில் ப்ரைஸ் மாறுது அப்படின்னு வந்து நம்மளோட அடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.